நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, ஏதாவது சொன்னீங்களா? எதுவும் சொல்லலையே. இது உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. அது என்னன்னா, எங்க அம்மா எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அவங்கள பார்த்தாலே புரிஞ்சிடும். அது உண்மையான பாசம் இருந்தா அப்படித்தானே தெரியும். ஒருத்தன் மேல பாசம் இருந்தா அவங்க மனசுல இருக்கிறத வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானாவே புரிஞ்சிடும். சந்தியா, நீங்க எடுத்த இந்த முயற்சி, உங்களோட இந்த புதுமையான யோசனை எங்க அம்மாவுக்கு எப்படி இது பிடிக்காம போகும்? நம்ம கிட்ட இன்னும் 13 நாள் மட்டும்தான் இருக்கு. கடவுள் ஆசீர்வாதத்தால எல்லாமே இந்த மாதிரி நல்லா போச்சுன்னா நிம்மதியா இருக்கும். ஐயோ, என்னது அது? என்னோட பாஸ்புக் எங்க போச்சு? எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னோட பாஸ்புக் எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். அது எங்க போய் தொலைஞ்சது? ஒருவேளை அது மட்டும் யாருக்காவது கிடைச்சது, அதுக்கப்புறம் என் கதை முடிஞ்சது. விக்ரமையா, நீங்க ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா? அது வந்து என்னோட அது வந்து இல்ல ஒண்ணு இல்ல. என்னோட கடையோட சில பத்திரத்தை காணோம். யாரு எங்க எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. நான் இங்க தான் வச்சிருந்தேன். ஐயா, அதுவா? ஒரு சின்ன புத்தகம் இங்க இந்த மெத்து மேல இருந்துச்சே. அத நான் கொண்டு போய் மோகன் நான் ரூம்ல வச்சிட்டேன். அது அவர்தான் நினைச்சு நான் அவர் ரூம்ல போய் வச்சிட்டேன். ஏன் அது உங்களுதா? இப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கயா? என்னாச்சு உங்களுக்கு? நான் போய் அதை கொண்டு வரவா? இப்பவே கொண்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே உனக்கு நிறைய வீட்டு வேலை அது இதெல்லாம் இருக்கும்ல. அதனால உன் வேலையை போய் நீ பாரு. நானே அதை எடுத்துக்கிறேன்.
இன்னைக்கு ரொம்ப பாசமா பேசிட்டு போறாரு. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நிச்சயமா ஏதோ பெரிய தப்பு பண்றாரு. சவிதா, தூங்குனது போதும். சீக்கிரம் குளிச்சிட்டு கீழே வந்து ராமாயண படி. படிச்சவங்களா இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. படிக்காம இருந்திருந்தா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கி இருக்கலாம். ஏய் சவிதா, பாரு. ஐயோ, இவன் என் பாஸ்புக்கை கொண்டு போய் எங்க வச்சான்? அப்போடா என் பாஸ்புக் கிடைச்சிருச்சு. 1 2 ஐயோ, வந்துட்டானே. சவிதா, குளிச்சிட்டு கீழே வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல. என்னோட சேர்த்து அந்த கடவுளையும் காக்க வைக்கிறியா? நீ கீழே வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அத்தை, ராமாயணம் புத்தகத்தை நான் உங்களுக்காக படிக்கவா? அத்தை, எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. உனக்கு பிடிச்சத நீ படிக்கலாம். அதுவும் இல்லாம எந்த வேலையா இருந்தாலும் அதை நீ இஷ்டப்படி தானே செய்வ. இந்த ராமாயண புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு நல்ல உண்மை மறைஞ்சிருக்கு. அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது ஆரம்பத்தையே கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சவிதா இருக்காளே, என்னை எப்படியாவது மாட்டி விட்டுறா போல இருக்கு. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறதே இல்லை. அண்ணா, காலங்காத்தால இங்க என்ன பண்றீங்க? முன்ஷி சார். முன்ஷி அது யாருன்னு? பிரேம்ஷால் முன்ஷி இருக்காருல்ல, சில பேப்பர் எல்லாம் காணாம போயிடுச்சு. அது இங்கதான் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். அது கிடைச்சிருச்சா? அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? ஒன்றும் இல்லைண்ணா, என்னோட காலேஜ் பேக் இது. இது என்னது? என்னோட காலேஜ்
பேக் தானே இது? உன்னோட காலேஜ் பேக்கா? ஆமா. ம், காட்டு. அண்ணா என்னோட என்ன என்னது இது? இவ்வளவு விலை உயர்ந்த லேப்டாப்பை வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கியா? எங்க இருந்து வந்தது இது? பதில் சொல்லு. சொல்ல மாட்டியா? அண்ணா என்ன அண்ணன் கிண்ணன்னு இனிமே அம்மாவே எல்லாம் பேசிக்கிட்டோம். அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. போலாம். சந்தியா, சொல்லுங்க அத்தை. அத நீ படிக்க மட்டும்தான் செய்யற. இதோட அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது அத்தை. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போனப்ப பரதன் அயோத்திக்கு திரும்பி வந்தார்ல, அப்ப அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அவர் அம்மா கைகேயி தான் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சது தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை எல்லாத்தையும் அவருக்காக தான் செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தன்னோட அம்மா கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, உங்களுக்கு என்ன தோணுது? நான் ராமரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சிம்மாசனத்தை அவர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்டாரு. நிச்சயமா என்னால முடியாது. என்னோட உண்மையான சந்தோஷம், என்னுடைய உண்மையான அமைதி ஸ்ரீராமர் காலடியில தாமான்னு சொன்னாரு. அண்ணன் தம்பியோட பாசம்னா இப்படிதான் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி ஒரு தாய் வார்த்தைக்கோ வேற எந்த சந்தோஷத்துக்கோ வேற எந்த இடமுமே இருக்காது. ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போனாரு. அந்த நேரம் அவர் தம்பி வீட்லயே வனவாசத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான், இது மட்டும்தான் உண்மையான பாசம். இதுதான் உண்மையான அன்பு. அண்ணா நீ வேணாண்ணா, வா. சொன்னா கேளுங்கண்ணா. வான்னு சொல்றேன்ல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. வா. அண்ணா அம்மா கிட்ட சொல்லாதீங்கண்ணா. என்ன ஆகற பாரு. அண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா. ஏய், என்ன அண்ணா, காரியம் அண்ணா, பண்ணிருக்க வேணாண்ணா. நீ? லேப்டாப்பை மறைச்சு வச்சிருக்கியா? அண்ணா, அண்ணா. நீ எதுவும் அண்ணா, பேசாதங்க, வா. அண்ணா, எதுவா please, இருந்தாலும் நீ அண்ணா. அம்மா கிட்ட வந்து அண்ணா, பேசு, அண்ணா, வா. டேய், வேணாண்ணா. வான்னு அண்ணா, சொல்றேன்ல. please, வா. அம்மா கிட்ட சொல்லாதீங்கண்ணா. இவ்வளவு பெரிய லேப்டாப்பை நீ அண்ணா. எவ்வளவு தைரியம் தான் மறைச்சு என்ன வச்சிருக்க? விக்ரம், என்ன நடக்குதுங்க? அம்மா, உங்க செல்ல புள்ள இப்ப என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்க. இந்த 25,000 ரூபாய் லேப்டாப் இன்னைக்கு இவன் ரூம்ல கிடைச்சிருக்குமா? கேளுங்க இவங்கிட்ட. இத வாங்குறதுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு நீங்களே கேளுங்க. என்னடா, எங்கேயாவது திருடுனே என்ன? இல்லனா யாருக்காவது தெரியாம ஏதாவது வீட்டுல இருக்கிற நகை எதையாவது திருடி வித்துட்டியா என்ன? ஐயோ, 25,000 ரூபாய் எனக்கு சொல்றதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாமா? இவன் என்னடானா அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கி லேப்டாப்பை மறைச்சு வச்சிருக்கான். அம்மா அது வந்து போதும். அவன்கிட்ட நீயே கேளு. இத வாங்கறதுக்கு அவன்கிட்ட இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு பதில் சொல்ல சொல்லு. சொல்றா. இங்க பாரு மோகன், எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. ஒருவேளை எனக்கு கோவம் அதிகமாச்சுன்னா அப்புறம் யாராலையும் அடக்க முடியாது. என்னோட கோவத்தை மேலும் தூண்டி விடுறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பை வாங்குறதுக்கு உனக்கு பணம் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லிடு. நீ பதில் சொல்ல மாட்டியா? நீ பதில் சொல்ல மாட்டியா? இங்க வாடா, இங்க வா. உன்னை வா. அண்ணா 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 வேணாண்ணா. சொல்றா. அண்ணா சொல்றா. அடிக்காதீங்கண்ணா. யாரா உனக்கு பணம் வலிக்குதுண்ணா, அண்ணா, கொடுத்தது? please சொல்லு. அண்ணா. உண்மை சொல். அண்ணா. பொய்யா பேசுற விக்ரம். இவன் என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு பாருங்க. இவன் ரூமுக்கு போய் பார்த்தப்ப 25,000 ரூபாய் லேப்டாப் கிடைச்சது. இரு, நான் பேசிக்கிறேன். மோகன், என்ன இதெல்லாம்? இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு உனக்கு ஏது அவ்வளோ பணம்? இங்க பாரு,
நடந்த உண்மையை அண்ணன்கிட்ட சொல்லிடு. என் வார்த்தை என்னப்பா, நீ மறைக்காம உண்மையை சொல்லிட்டா இங்க யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. சொல்லு, இது வாங்க அவ்வளவு பணம் உனக்கு ஏது? அண்ணா அது வந்து அது இத வாங்க பணம் எனக்கு சந்தேகம் தான் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்ன சந்தியா கொடுத்தாங்களா? மோகன், என்ன என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு நான் பணம் கொடுத்தது கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்காக தானே, லேப்டாப் வாங்குறதுக்காக இல்லையே. அதுவும் இல்லாம நேத்து நான் இத பத்தி உங்ககிட்ட கேட்டதுக்கு நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு தானே சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் என்ன? அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. பெத்த தாய்கிட்டே மறைச்சு இவகிட்ட இருந்து பணம் வாங்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இவதான் வெளி மனுஷி. இந்த வீட்டோட சட்டம் என்ன, சம்பிரதாயம் என்னன்னு இவளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இவளை நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா நீ இந்த வீட்டோட பையன் தானே. இந்த குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுல இருந்து இங்கே தானே நீ வளர்ந்த. நீ எப்படி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்ச? அம்மா நான் சொல்றது கேளுங்க. பேசாத. நீ பேசாத. நீயோ இல்ல வேற யாராவதோ இன்னைக்கு குறுக்க பேசக்கூடாது. எனக்கு பதில் சொல்லு. சொல்லு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை செஞ்சிருப்ப? என்கிட்ட இந்த விஷயத்தை ஏன் மறைச்ச? இன்னொருத்தவங்க முன்னாடி ஏன்டா போய் கையேந்தி நின்ன? பதில் சொல்லு. பதில் சொல்ல போறியா இல்லையா? ஏன் இப்படி மௌனமா நிக்கிற? சொல்லு மோகன், ஏன் போய் கெஞ்சி கேட்ட? என் கையில பணமே இல்லன்னு கேட்டியா? பதில் சொல்ல. எப்படி கேட்ட? அம்மா நான் சத்தியமா சொல்றேம்மா, நான் முதல்ல பணம் வேண்டாம் தான் சொன்னேன். எனக்கு பணம் வேண்டவே வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அண்ணி தான் என்கிட்ட வந்து படிப்பை பத்தி இந்த வீட்டுல யாருக்கும் தெரியலன்ட்டாங்க. யாரும் உனக்கு கோர்ஸ் படிக்க விட மாட்டாங்க. அதனால ஒண்ணு பண்ணுங்க, 25,000 கொடுத்து லேப்டாப் வாங்கிட்டு வீட்லயே உட்காந்து படிங்கன்ட்டாங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நானும் லேப்டாப் வாங்கிட்டேன். அம்மா அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரிப்பா, இவ வற்புறுத்தி நீ வேணா வேணான்னு சொல்றதுக்குலாம் உன் கையில பணத்தை திணிச்சுட்டானே வச்சுக்குவோம். ஆனா நீ என்ன இன்னும் பால் குடிக்கிற சின்ன குழந்தை நினைப்பா? இவ சொன்னதை நீ அன்னைக்கு கேட்ட. ஒரு தடவை கூட ஒரு சின்ன யோசனை கூட உன் மனசுல வரவே இல்லையா? பெத்த அம்மாவே ஏமாத்துறன்ற நினைப்பு கூட உனக்கு வரல. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல முடிவு செஞ்சுட்டேன். நீ என்னோட புள்ளையே கிடையாது. அம்மா அப்படி சொல்லாத. போதும். இன்னைக்கு அவ முன்னாடி நீ என்ன அவமானப்படுத்திட்டேல்ல? ரொம்ப அவமானப்படுத்திட்ட. அதெல்லாம் இல்லம்மா. அம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியுமா. இது பெரிய குற்றம் தானே எனக்கு தெரியும். அம்மா சத்தியமா சொல்றேன், அன்னில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த லேப்டாப்பை கையால தொட்டது கூட இல்லம்மா. இங்க பாரு மோகன், தேவையில்லாம என் கோபத்தை நீ அதிகப்படுத்திட்டே இருக்க. இதுக்கு மேல நீ போய் சொல்லாத. இந்த லேப்டாப் எனக்கு கிடைச்சது உன்னோட ரூம்ல இருந்து. அதை நீ தொடக்கூட இல்லைன்னா அங்கேயே வச்சிருந்த. சொல்லு. உண்மைதானா? லேப்டாப் ஆன் பண்றாங்க, அதுல வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை நான் யூஸ் பண்றது இல்ல. இங்க பாரு மோகன், பொய் சொல்லாத. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு உண்மை தெரியணும்ல, அதை யூஸ் பண்றது யாருன்னு தெரியணும்ல. நான் எல்லாத்தையும் சொல்றேன். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. இனி
என்னால எதையும் மறைக்க முடியாது. இனி அம்மா கிட்ட நான் போய் சொல்ல முடியாது. அதை யார் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அந்த லேப்டாப்பை சந்தியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.